இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? பற்றியனா வெள்ளைச்சோறு இருக்கா. இன்னைக்கு இந்த சோறு குறையாத மணிக்கு தெரியுதுலாம், என்னன்னு தெரியல, எனக்கே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன குழம்புக்கு பிளான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கு பிளான் போட்டேன். முட்டை தெரியுதுலாம், இந்த முட்டையை உடச்சி ஊற்றினாலே இப்படி தான் குழம்பெல்லாம் முட்டை உறிஞ்சிரும் பார்த்துக்கிடுங்க. அது ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும், சாறை ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். இதுதான் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஊற்றி முட்டை குழம்பு சாப்பிட மாட்டேன்பால, அதுக்கப்புறம் தான் தனியாக ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த முட்டை குழம்புலேருந்து இந்த சாறை தனியாக எடுத்துட்டு கடலப்பருப்பை அரைச்சி உருண்டை குழம்பா வச்சுட்டேன் பார்த்துக்கிடுங்க. எப்படி இந்த குழம்ப விட உருண்டை எவ்வளோ பெருசாக இருக்குது பற்றிலா, முட்டை அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டிருக்கு. ஏன்னா காலையில் அரிச்சுண்டு முட்டை குழம்பு ஒரு பக்கம் வச்சாச்சு. அதுதான் நேரம் முடிஞ்சு போச்சேன்னு பார்த்தா கடைசியில் இந்த குழம்பு வைக்க வேண்டியிருந்தா அதான் அரிச்சண்டா உருட்டி போட்டாலும் அவ்வளோ பெரிய உருண்டையாக ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதும் போல் கடுங்காப்பி தான். கடுங்காப்பின்னு சொல்கிறத விட இது காப்பி தூள் டீ தூள்லாம் கிடையாது, மல்லிப்பொடி தான். சரியா, அவ்வளோதான் நம்ம சாப்பாடு.